ஃபைனலி சோப்தாவில் இருக்கக்கூடிய துங்கநாத் சந்திரஷிலா ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த சந்திரஷிலா ட்ரெக்கிங்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். சன்லைட் செம்மையாக இருக்குது. நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி இப்போது மதியம். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ டைம் எடுக்குது இந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்பா இந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா இந்த சோப்தா பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சிக்னல் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இங்கே பறவைகள் வாழ்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த சோப்தா. ஐயோ லாக் பண்ண வரமாட்டேங்குதே ரவிபாய். இங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆகிருக்கு. நேற்று நைட்டு ஸ்னோஃபால் ஆகிருக்கான். ஃபுல்லு வந்து ஒயிட்டாக இருக்குது. நடக்கிற வழியில் கொஞ்சம் இருக்கிற ஐஸெல்லாம் மெல்ட் ஆகிட்டு கொஞ்சோண்டு பிளாக் ஐஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம ரிமைனிக்காக அதாவது மேலே இருக்கக்கூடிய துங்கநாத் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் இருக்கிறதுனால அந்த கோவில் திறந்திருக்கும். அப்போ மக்கள் வந்து தரிசனத்துக்கு போகிறதுனால யாருக்குமே இந்த ட்ரெக்கிங்கில் போகிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இது ஆஃப் சீசனில் ஒன்லி ஃபார் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறவங்களுக்காக தான் இந்த 200 rupees per பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. இதே வந்து பிலோ 15 years இருக்கிறவங்களுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 4 நாள் தான் இந்த பனிமலை இங்கே பெஞ்சிருக்கு. அதுக்கே இங்கே பாருங்கள் எல்லா இடமும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக மாறி வச்சிருக்கு. நடக்கும்போது கால் பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. குச்சி வச்சுருக்கோம், ஸ்னோ ஷூ போட்டிருக்கோம், இருந்தாலும் கேட்கல. சூப்பரான வியூஸ்லாம் இன்னும் மேலே இருக்கு, பார்க்கலாம். ஆளரவமே இல்லாமல் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே முக்கா வேற லெவல் வியூ. இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை வரத்து இங்கே வந்தா. இந்த சோப்தா இருக்கக்கூடிய ட்ரெக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க, இது ஒரு பில்கிரிம்ஸ் பிளேசஸ் கூட உண்டு. அதாவது இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில் இதுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பறவைகள் சரணாலயம் கூட இருக்குங்க. அதாவது என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த சிக்னலும் கிடையாது, பவரும் சப்ளையும் கிடையாது இங்கே. அதனால் ரேடியேஷன் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. அதனால் இங்கே ஏகப்பட்ட பறவைகளை நம்மளால் பார்க்க முடியும். கால்வாசி தூரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளைன் ஏரியா இருக்கும். இதெல்லாம் மழை காலங்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கிராஸ் லேண்டாக இருக்கும்.
பார்க்க செம்மையாக இருக்கும் இந்த இடம்லாம். இந்த வியூஸ் பார்க்குறதுக்காகவே பெரும்பாலான மக்கள் இந்த சந்திரஷிலா ட்ரக்குக்கு எல்லா வருஷமும் வந்துட்டு இருக்காங்க. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கில் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு ட்ரக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 6 கிலோமீட்டர் ஒரு சைடு ட்ரக்கிங். இது நார்மலாக 3 ஹவர்ஸ் எடுக்கும் ஒரு சைடுக்கு. ரிட்டர்னுக்கும் சேம் தான் 3 ஹவர்ஸ். ஸோ இந்த ட்ரக்கிங் முடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் தேவைப்படும். இந்த ட்ரக்கிங் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரியை வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த டெம்பிள் இங்கே வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே அந்த வியூவையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வா வேற எங்கே பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டா. ஓ மை காட், பாருங்க ஒயிட் ஸ்னோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. ஆனால் என்ன, இதெல்லாம் நேற்று பெஞ்ச ஸ்னோஃபாலில் வந்த ஐஸு. இன்றைக்கி எந்த ஸ்னோஃபாலும் ஆகலை. மேபி நைட்டுக்கு ஸ்டே பண்ணால் தெரியும். ஸ்னோஃபால் ஆனிச்சுன்னா இன்னும் இங்கே நிறைய ஐஸ் வந்து டெபாசிட் ஆகும். ஓ மை காட், ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருக்கோம். ஒரு பேர் தான் வந்து ரவிகாந்த் ஜோஷி பாய், உத்தரகாண்ட். என்னோடய ஃப்ரெண்டு தெரியுமா? பார்த்துக்குங்க, ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். அந்த உட்காந்து போக வேண்டியதாக இருக்குது. குளிர் ஒரு பக்கம், இந்த கால் வந்து பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது அது ஒரு பக்கம், சரியான சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அன்கம்ஃபர்டான ஃபீலிங்கை கொடுக்குது. நீங்கள் இந்த ட்ரெக்கிங் வரீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த வெதருக்கு உங்களை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே கிடையாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இந்த சோப்தா ட்ரெக்கிங்கில் கிடைக்கும். எவ்வளோ சூப்பரான வியூ பாருங்கள் இங்கேருந்து. வா, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணுமாங்கள்ல, நல்லா பாருங்கள். மலையுமே தனித்தனி எவ்வளோ மலைகள் இருக்குங்க பாருங்களேன். மலைக்கு மேலே எவ்வளோ மலைகள், சான்ஸே இல்லை. இந்த மேகங்கள் கூட பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல சில இடத்துல டென்ஸாகவும் சில இடத்துல ஸ்கேட்டர்டாகவும் இருக்குது. பண்ணிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். பார்லேஜி பிஸ்கட் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இங்கே சாப்பிடுவோம் வாங்கி. அதனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது நீங்களும் ஸ்நாக்ஸை எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் பேப்பரை கீழே போடாதீங்க, பேக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பேசும்போது இந்த மூச்சு வாங்க சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சாரி. ஏன்னா இந்த ஹை ஆல்டிடியூடில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு வாங்குது. எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே திருப்பி இந்த மூச்சு வாங்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏதாவது புதுசாக ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு என்ன மாதிரி டஃப்பாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரெக்கிங் போய் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெக்கிங் கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
80% ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். எங்கே காம்பே துங்கநாத் கோவில். கோவிலை பார்த்துட்டோம். ஒரு மணிக்கு ஆரம்பித்த ட்ரெக்கிங் 4 மணி ஆயிடுச்சு துங்கநாத் கோவில் வந்து சேர்றதுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது. அந்த துங்கநாத் கோவிலுக்கு பிறகு சந்திரசிலா கோவிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த பாதை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கரடுமுரடான பாதை தான். வியூ பாருங்க இங்கேருந்து. ஓ மை காட். கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குற வியூ சான்ஸே இல்லைங்க. செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் இந்த பிக் அடையிறதுக்கு. மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடியல, வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். பாதியிலே கேன்சல் பண்ணுறோம். இன்னும் வந்து இப்போது துங்கநாத்துலேருந்து வந்த டிஸ்டன்ஸ் இன்னும் நாங்கள் மேலே போக வேண்டியது இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகுது. எப்படி நாங்கள் கீழே போடுறதுக்கு இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போயே பார்த்திங்கன்னா இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் 2 விலங்குகளை பார்த்தோம். சரி, இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஏன்னா மேலேயும் யாரும் இல்லை. ஓகே, கீழே போயிட்டு பார்க்குறேன். பாய். இந்த வெளிச்சத்தை பாருங்கள், கோல்டன் கலரில் மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மறைஞ்சிருன்னு அர்த்தம். சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். இன்னும் எவ்வளோ 5.5 கிலோமீட்டர் போகணும். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் எடுத்துக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு கீழே.
இந்த ட்ரெக்கிங்கில் லாஸ்ட்டாக கீழே இறங்கக்கூடிய ஆட்கள். இங்கே யாரையுமே காணோம். வேறு வழி இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக கீழே இறங்கி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் -5க்கு கீழே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு இந்த வீடியோவை காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங் தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் ஆக்சுவலாக நான் சோப்தா வந்தேன். ஆனால் இந்த ட்ரக்கிங் மட்டும் கிடையாது, இந்த சோப்தாவுடைய ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகள் தாங்க. சாலையில் போகும்போது ஏகப்பட்ட வனவிலங்குகளை நம்மளால் காலை நேரங்களில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவோடைய ஓனர் சொன்னார். அதனால நாங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாம் கேப் மூலமா சோப்தாலிருந்து கொப்பேஸ்வர் போனோம். அப்படி போற வழியில தான் நிறைய வனவிலங்குகளை நேராவே எங்களால பார்க்க முடிஞ்சது. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபருக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னா கண்டிப்பா இந்த சோப்தாவும் ஒரு இடம் தாங்க. ஏன்னா இந்த குளிர்காலங்கள்ல மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களும் குளிர் தாங்க முடியாம அதன் கொஞ்சம் கீழ்ப்பக்கமா வருது. அப்படி வரும்போது தாங்க இந்த சாலைகள்ல சூரியன் உதிக்கும் போது அவ்வளோ அந்த சூரிய வெளிச்சத்திற்காகவே எல்லா வனவிலங்குகளும் சாலையோரங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அப்படி போகும்போது தான் நாம சில விலங்குகளை பார்த்தோம். அதை இந்த வீடியோல பார்க்கலாம். வன விலங்குகளை எளிதா பார்க்கணும் அப்படின்னா இந்த சோப்தால இருந்து கோபேஸ்வர் போகும்போது காலையில 7 மணில இருந்து 8 மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னா நிறைய வனவிலங்குகளை நம்மளால இந்த சாலைகள்ல பார்க்க முடியும். மூணார்ல இருக்கக்கூடிய நீல்கிரி தார் மாதிரியே இந்த ஹிமாலயால இருக்கக்கூடிய ஹிமாலயன் தார் தாங்க இந்த வரையாடுகள். இது பாத்தீங்கன்னா நாங்க அந்த பறவைகள் பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ளேயே இன்னொரு விலங்கை நம்மால இந்த சாலைகள்ல ஈஸியா பார்க்க முடியுது. இந்த சாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீனிக் வியூஸ், மலை உச்சியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூஸ் எல்லாமே இந்த சோப்தால இருந்து எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. சின்ன சின்ன பறவைகள் கூட பல பல கலர்ல விதவிதமா நம்மால இந்த சோப்தால பார்க்க முடியுது. ஆனா அதெல்லாம் புகைப்படம் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வெறும் கண்ணால பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா கேமரால சுத்தமாவே தெரியல. இந்த மாதிரியான பிளாக் ஐஸ்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டிரைவ் பண்ணணும் இந்த சாலைகள்ல. அதே போல வனவிலங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய சாலையா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா தான் டிராவல் பண்ணணும். நீங்க ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருந்தா, இல்ல உங்களுக்கு இந்த வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த சோப்தா டிராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த காலை நேரங்கள்ல 4 வீலர்ஸ்ல போயிட்டு நீங்க அந்த சாலைகள்ல வெயிட் பண்ணா கண்டிப்பா நிறைய வனவிலங்குகளை நம்மளால நேரடியாவே பார்க்க முடியும். இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே சூரியன் காலையிலேயே சுத்தரிக்குதுன்னு யோசிக்கிறீங்கல்ல. இப்ப காலையில 8:15 தாங்க ஆகுது. இந்த சூரிய வெளிச்சம் எப்படி சொல்றது, இந்த குளிருது இல்லைங்களா, அந்த குளிர்ல இருந்து 1% தான் நமக்கு குளிர தடுக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த உணர்வு கூட கொஞ்சம் கூட நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியாது. ஆனா இந்த வனவிலங்குகள் இந்த வெயிலுக்காக தான் இந்த சாலையோரங்கள்ல வருது. ये फॉरेस्ट का डिवीजन है ना सर एक यहाँ पे, तो यहाँ पे मतलब ये जो रिसर्च वाले आते हैं तो उन्हीं को ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. கீழே போய் பார்த்தா தான் தெரியுதுங்க. வல்ச்சர் இருக்குங்க. வல்ச்சர்னா
இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கழுகு இனம் தாங்க அது. அது முடிஞ்ச அளவுக்கு வேட்டையாடி சாப்பிடும், இறந்த உயிரினங்களையும் சாப்பிடும். இந்த இடத்துல குளிர்னால் இறந்து போன ஒரு ஆட்டை தாங்க இப்போ இதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னைய பார்த்த உடனே எப்படி மெதுவா நடந்துன்னு குதிச்சு குதிச்சு அது மேல போறது பாருங்க. அங்க நிறைய வல்ச்சர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கு. नहीं चला गया वो। भाई वहाँ पे 2-3 है ऊपर। ओए 3-4 है। சடனா ஒரு மான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அவ்வளவு வேகத்துல ஓடி போச்சுங்க. நீங்க புகைப்படத்துல பாக்குறீங்கல்ல, இதே மாதிரியான ஒரு மான் தான், அதுவும் பெரிய மான்ங்க இந்த ரோடை கிராஸ் பண்ணி போனது. ஆக்சுவலா இந்த சாலைகள்ல நிறைய இடங்கள்ல நிறைய வனவிலங்குகளை எளிதாவே நம்மளால சஃபாரில பாக்குற மாதிரியை விட இது 100 மடங்கு நேச்சுரலா நம்மளால இது வனவிலங்குகளை டைரக்டாவே பார்க்க முடியுது. ये रहा இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.